லஞ்ச் என்னன்னு பார்ப்போம். நான் கிள்ளி போட்ட சாம்பார் பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சம் துவரம் பருப்பும் அதோட பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாம்பார் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் போட்டு சம அளவுக்கு எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். வாஷ் பண்ணிட்டேன். இல்லை நான் ஒரு 2 கத்திரிக்காய் போட்டுக்கிறேன், 2 பச்சை மிளகா, 1 தக்காளி, சாம்பார் வெங்காயம். அடுத்தது சாம்பாருக்கு வெந்தயம் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அடுத்தது சீரகம், அடுத்தது மஞ்சள் தூள், பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு பருப்பு வேகட்டும். அதுக்கு நடுவில் நான் ஒரு பாவக்காய் எடுத்திருக்கேன். இதை ஃப்ரை பண்ணலாம். கத்திரிக்காய் கடைஞ்ச சாம்பாருக்கு பாவக்காய் வறுத்துக்கலாம். பாவக்காய் நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு உப்பு போட்டிருக்கேன், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்படியே மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வச்சுருவோம். வெயிலில் காய்ஞ்சதுன்னா கசப்பு தன்மை குறையும், சீக்கிரமாக அதாவது கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக நல்லா வறுபட்டுரும். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வெயிலில் வைக்க போகிறேன். வெயிலில் வச்சுட்டு தான் அப்புறமா ஒரு 1/2 hour வச்சா போதும். வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. பாவக்காவும் கொஞ்சம் வெயிலில் ஓரளவு காஞ்சிருக்கு. வெயில் வேறு இன்னைக்கு கம்மியாக இருக்குது. இந்த எண்ணெயில் போட்டு வறுத்துற வேண்டியது தான். பாவக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது எல்லாத்தையும் இதில் போட்டு வறுத்து இனிமேல் இந்த ஸ்டவ்லேயே மீதி எண்ணெய் இருக்குது, பாவக்காய் வறுத்த எண்ணெய். நான் அதிலே பாவக்காய் பொடி மாஸ் பண்ணிட போகிறேன். இப்போ அந்த எண்ணெயிலே கடுகு சீரகம் போட்டுக்கிட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளி கருவேப்பிலையும் அந்த எண்ணெயிலே போட்டுக்க போகிறேன். ஒன்றா போட்டு வதக்கிக்க போகிறேன். பாவக்காவும் அதில் போட்டுக்கிட்டேன். உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர், குழம்பு மிளகாத்தூள். வேகட்டும். பருப்பு வெந்துருச்சு ஒரு ஸ்டவ்வில். இனிமேல் அதை கடைஞ்சி தாளிக்க வேண்டிய வேலை தான். நல்லா வெந்துருச்சு. இதை பாருங்கள், குழையே வெந்துருச்சு. இப்போ இது நல்லா நம்ம கடைஞ்சிடலாம். குழையே வெந்துருச்சு. தேவைக்கேற்ப கல் உப்பு போட்டு அதையும் கடைஞ்சிக்கிடலாம். பருப்பு நல்லா கடைஞ்சிட்டேன். ஒரு அடுப்பில் கிரேவி பொடி மாஸ், பாவக்காய் பொடி மாஸ் இருக்குது. கடாய் வச்சுருக்கேன். சீரகம் போட்டுக்கிறேன், வெந்தயம் போட்டுக்கிறேன், வெங்காயமும் காஞ்ச மிளகாயும் போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். தாளிச்சிடுவோம். பாவக்காய் வெந்துருச்சின்னு நினைக்கிறேன். பொடி மாஸ், பாவக்காய் பொடி மாஸ், பருப்பு கத்திரிக்காய் கடைசல் பருப்பு குழம்பு, பாவக்காய் வறுவல். கரைசல் ஊற்றிக்கலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் பூ போட்டால் போதும், ஏன்னா தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம். இதை அப்படியே நம்ம தாளித்ததை இதில் அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான். பருப்பில் ஓரளவு புளியை தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சு இனிமேல் நம்ம தாளித்ததை அதில் போட்டுற வேண்டியதான். சுவையான கத்திரிக்காய் கடைஞ்ச சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாவக்காய் பொடி மாஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் இதுதான். பாவக்காய் பொடி மாஸ், கடைஞ்ச கத்திரிக்காய் சாம்பார். கத்திரிக்காய் கடைஞ்சிச்சு. அடுத்தது பாவக்காய் வறுவல், ஒயிட் ரைஸ். இதுதான் எங்களுக்கு லஞ்சு. இந்த கொத்தமல்லி தழையை இதில் சின்ன கட் பண்ணி கொத்தமல்லி தழையும் போட்டாச்சு. இன்றைக்கி லஞ்ச் இதுதான். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாவக்காய் கசப்பே தெரியாது. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.